கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் கட்டி முடித்த சீட்டு பணத்தை தராமல் இழுத்தடிப்பதாக ஆத்திரமடைந்த நபர் ஏலச்சீட்டு நிறுவனத்திற்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் குதித்திருக்கிறார். ஏலச்சீட்டு நிறுவனத்தின் மீதான குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? வருங்கால வாழ்க்கைக்கு சீட்டு போட்ட முதலீட்டாளரை நம்ப வைத்து ஏமாற்றியதாக ஏலச்சீட்டு நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சீட்டு நிறுவனமும் சிதைந்த முதலீட்டாளரும். நடந்தது என்ன? நாகர்கோவிலை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஏலச்சீட்டு நிறுவனத்தின் கிளையானது மார்த்தாண்டம் அருகே உள்ள அருமனை சந்திப்பு பகுதியிலும் இயங்கி வருகிறது. கடந்த 3 வருடமாக செயல்பட்டு வரும் இந்த ஏலச்சீட்டு நிறுவனத்தில் மாதம் சீட்டு கட்டினால் தேவைப்படும் போதோ அல்லது சீட்டு முடித்தோ உரிய நேரத்தில் பணம் கிடைக்கும் என விளம்பரப்படுத்தி உள்ளனர். ஏலச்சீட்டில் நோட்புக் அச்சடித்து விதவிதமான ஸ்கீம்கள் அறிவித்து விளம்பரப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. அதனால் பலரும் இந்த ஏலச்சீட்டு நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளனர். அதில் அருமனை தெற்றிவிளை பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவரும் ஒருவர். மாதம் முறையாக சீட்டு போட்ட சதீஷ் 2004ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 2,85,000 ரூபாய் வரை செலுத்தி சீட்டை கட்டி முடித்துள்ளார். ஆனால் அவருக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்காமல் ஏலச்சீட்டு நிறுவனம் அலைக்கடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான சதீஷ் ஏலச்சீட்டு நிறுவனத்தின் 3 ஷட்டர்களையும் பூட்டி அங்கேயே அமர்ந்து மறியலில் ஈடுபட்டார். இது தொடர்பாக ஏற்கனவே புகாரளித்தும் அருமனை காவல் நிலையத்தினர் நடவடிக்கை எடுக்க தவறியதாக சதீஷ் குற்றம் சாட்டியுள்ளார். முறையாக தான் கட்டி முடித்த ஏலச்சீட்டு பணத்தை பெற்றுத்தர கோரிக்கை விடுத்துள்ள சதீஷ், இதுபோன்ற ஏலச்சீட்டு நிறுவனத்தை நம்பி முதலீடு செய்வதில் கவனமாக இருக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளார். தற்போது இச்சம்பவம் நாகர்கோவிலில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சதீஷின் குற்றச்சாட்டு உண்மையா, நடந்தது என்ன என போலீசாரின் விசாரணையை உறுதிப்படுத்தும்.